உள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், குரு, லாபஸ்தானத்தில் கேது, விரய ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், 10இல் சூரியன், புதன் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமை தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை அறவே ஒதுக்குதல் வேண்டும். மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. மாணவியர்கள் தேவையில்லாத நட்புறவுகளை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். செவ்வாய் 9இலும் சுக்கிரன் 12இலும் இருக்கிறார்கள். பயணங்கள் அதிகரிக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். சூரியனும் குருவும் 10இல் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக சம்பந்தமான முன்னேற்றம் தங்களுக்கு உண்டு. பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். குரு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் நன்மைகள் கிடைக்கும். வக்ர சனி 6இல் இருப்பதால் எதிரிகள் மற்றும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை தங்களுக்கு உண்டாகும். உயர்கல்வி மற்றும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் தொடங்கும். மற்றபடி தந்தை, குரு மற்றும் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தம்பதியிடையே தேவையில்லாத சந்தேகம் அல்லது வாக்குவாதம் தவிர்த்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. வழக்குகளில் பொறுமை அவசியம். பணிகளை தள்ளி போட வேண்டாம். செவ்வாய் 9இல் இருப்பதால் பயணங்களில் அவசரம் வேண்டாம். மற்றபடி குரு 10இல் இருப்பதால் அதிக செலவுகள் உண்டாகும். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். வாழ்க வளமுடன். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.